கிளாத்தில் நீடில் பஞ்ச் பண்ணி லைட்டாக ரைட் டு லெஃப்ட் ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கணும். த்ரெட்டை நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் இழுத்துக்க முடியும். நீடில் பஞ்ச் பண்ணுங்கள். லைட்டாக ரைட் அண்ட் லெஃப்ட்னு நீடில் ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை வெளியேடுங்க. அப்படியே கீழே கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து அகைன் மறுபடியும் நீடில் பஞ்ச் பண்ணி ரைட் அண்ட் லெஃப்ட்னு ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கணும். கீழே த்ரெட்டை கொண்டு வந்து நீடில் பஞ்ச் பண்ணுங்கள். லைட்டாக ரைட் அண்ட் லெஃப்ட்னு ரொட்டேட் பண்ணணும். நீடில் பஞ்ச் பண்ணி ரைட் அண்ட் லெஃப்ட் ரொட்டேட் பண்ணணும். சொல்கிறேன். நீடில் பஞ்ச் பண்ணி நீடில் லைட்டாக ரைட் அண்ட் லெஃப்ட்னு ரொட்டேட் பண்ணணும். பஞ்ச் பண்ணுங்க. ரைட் அண்ட் லெஃப்ட்னு ரொட்டேட் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணுங்கள். நீடில் ரைட் அண்ட் லெஃப்ட்னு ரொட்டேட் பண்ணுங்கள். த்ரெட்டை எடுத்து அப்படியே கீழே வந்து அகைன் நீடில் பஞ்ச் பண்ணி ரொட்டேட் பண்ணணும். கீழே எப்படி செயின் ஸ்டிச் போடும்போது கொண்டு வரணும்னு பார்க்கலாம். த்ரெட்டை நீடில் கிளாத்தில் பஞ்ச் ஆனதும் ஆன்டி கிளாக் வாய்ஸில் த்ரெட்டை மாட்டி மேலே எடுக்கணும். நீடில் பஞ்ச் ஆனதும் ஆன்டி கிளாக் வாய்ஸில் த்ரெட்டை சுற்றணும். அகைன் நீடில் பஞ்ச் ஆனதும் ஆன்டி கிளாக் வாய்ஸில் த்ரெட்டை சுற்றணும். என்ன ப்ரொசீஜர்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ரைட் சைடு கையிலேருந்து நம்ம மேலேருந்து நீடில் பஞ்ச் பண்ணுவோம். பஞ்ச் ஆனதும் இந்த லெஃப்ட் சைடு கையில், அதாவது கீழே த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அந்த கையில் நம்ம ஆன்டி கிளாக் வாய்ஸில் த்ரெட்டை சுற்றி நீடில் மாட்டி ரைட் சைடு ஹேண்ட், அதாவது மேலே இருந்து நம்ம த்ரெட்டை லைட்டாக ரைட் டு லெஃப்ட் ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கணும். அப்படியே மறுபடியும் கீழே கொண்டு வந்து அகெயின் மறுபடியும் நீடில் பஞ்ச் பண்ணி நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் கொண்டு வந்து த்ரெட்டை லைட்டாக ரொட்டேட் பண்ணி எடுக்கணும்.